வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம கேமுக்குள்ள எக்லிப்ஸ் ஈவெண்ட்டை பேஸ் பண்ண ஃபைனல் ஷாட் அமௌண்ட் ஃபேடட் வீல் ஈவெண்ட்டில் வந்திருக்கு. அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணறதுக்கு நமக்கு இன்னும் ஒரு 400 சப்ஸ்கிரைபர் தான் வேணும். ஸோ எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஆல்ரெடி முன்னாடி இருக்க வீடியோலேயே சொல்லியிருந்தோம், இந்த ஃபைனல் ஷாட் வந்து நம்ம கேமுக்குள்ளே 11ஆந்தேதி வந்துருன்ட்டு. அதே மாதிரி இது 11ஆந்தேதி கேமுக்குள்ளே வந்துருச்சு. நான் கூட பயந்தேன், இதையும் அந்த ப்ரைம் லெவல் 8 பிளேயர்ஸ்க்கெல்லாம் முன்னாடியே விடுவான்ட்டு. ஆனால் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் பண்ணாமல் இந்த வாட்டி இதை எல்லாத்துக்குமே விட்டுட்டான். இப்போ நம்ம வந்து அந்த ஈவெண்ட்டுக்குள்ளே போவோம். பரவாயில்ல, இந்த ஈவெண்ட் வந்து ஃபேடட் வீலில் தான் வந்திருக்கு. ஆனால் இந்த ஃபைனல் ஷாட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு பர்சனலாக அந்தளவுக்கு பிடிக்கல. ஏதோ ஒரு ஓகேவான ஃபைனல் ஷாட் மாதிரி தான் இருக்குது. ரொம்பலாம் இதாக இல்லை. இந்த ட்ரை அவுட்டில் போயிட்டு இது எப்படி இருக்குதுன்னு நம்ம வந்து பார்த்துடலாம். ட்ரை அவுட்டில் வந்தாச்சு. இந்த பாட்டுகளுக்கெல்லாம் ஒரு சஜக்குன்ட்டு இவங்களெல்லாம் அடித்து போட்டு என்னோடய சாகலவன் ஹெட்ஷெட். ஓகே, ஃபைனல் ஷாட். ஃபைனல் ஷாட்டை பொறுத்த வரைக்கும் இதில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது மேப்பில். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலர் எதுவும் அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ஆனால் இந்த கடைசியாக அந்த ப்ளூ கலரில் முடியுதில்ல, அது வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்குது. சரி, இப்போ நம்ம போய் அந்த ஈவெண்ட்டில் வந்து ஸ்பின் பண்ணி பார்ப்போம். இந்த 2 வந்து ரிமூவ் பண்ணோம்னா கன்ஃபார்ம் நமக்கு சீக்கிரம் விழுந்துருன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 9 டைமண்ட் ஸ்பின் பண்ணோம்னா என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். 9 டைமண்டுக்கு என்ன அப்படியே கொடுக்கல. டே, இந்த பக்கம் இல்லைடா, அந்த பக்கம் கார்னரில் கொடுக்கணும். இந்த பக்கம் கார்னரில் கொடுத்தா என்னங்க போங்கங்க, நீங்கள் மோசங்க. அடுத்து 19 டைமண்ட். இதுலையாவது இந்த கார்னர் உழுகுமா? டே, கார்னராக கொடுக்குறான். நான் வேணுங்கிற கார்னர் கொடுக்க மாட்டேங்கிறிய. ஃபஸ்ட்டில் இருக்கிறது கொடுப்பா, இப்போ இதையாப்பா கொடுக்குற. சரி, இந்த 39 டைமண்டையும் கொடுத்து பார்ப்போம், ஏதாவது கொடுக்குறான உருப்படியாக. டி லோட் அவுட்டு 38. இதெல்லாம் ஃப்ரீயாகவே கிடைக்கும்டா. இது போய் 39 டைமண்ட் பிடிக்கிட்டியாடா. டே கரேனா, நீ சரிப்பட்டு வர மாட்டேன். நண்பர்களே, இப்போ நம்ம ப்ராக்ஸி சர்வருக்குள்ளே வந்திருக்கோம். இந்த ப்ராக்ஸி சர்வரில் வந்து நமக்கு, ஏன்னா அதில் டைமண்ட் இதுக்கு மேலே நான் செலவு பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை. இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ டைமண்ட் ஆகும்ன்ட்டு நான் கண்ணால் காட்டுறேன். 9 டைமண்ட் கொடுத்துருவானா கொடுக்கல. அது கொடுத்தாதான் என்ன, இவனுக்கு ஆகாவலியாக இருக்காங்க. அடுத்து 19 டைமண்ட். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நான் ஸ்பின் பண்ணது எல்லாத்துலேயுமே அது பேர் என்ன, கொஞ்சம் சீக்கிரம் கொடுத்ததில்லை. ப்ராக்ஸி சர்வரில் கொடுத்துருந்தா இது அதுலேயும் கொடுக்க மாட்டேங்கிறான். இதில் பார்ப்போம். 39 டைமண்டுக்கும் கொடுக்கல. இந்த லோட் அவுட்டுக்கு கொடுக்கலாம். அதெல்லாம் எரிச்சலாக இது. இப்போ அடுத்தது 69 டைமண்டு. இதுலையாவது ஏதோ ஒன்று கொடுத்துருவானா. பேக் பேக் கொடுத்துருக்கான். இந்த பேக் பேக்கெல்லாம் இதெல்லாம் ஆதி காலத்து பேக் பேக். இதெல்லாம் வச்சுக்கிட்டு எடுத்து வர்றது ஒன்றும் பண்ண முடியாது. 99 டைமண்ட். டே கொடுத்துட்றா. டே ஏதோ ஒன்று கொடுத்துட்றா. கன் கிரேட்டு 99 டைமண்ட் ஆடா. இதெல்லாம் ஓசியில் கொடுக்க வேண்டியதுடா. 199 கேஸ் கொடுப்பானா அதில் கூட 39 டைமண்ட்ரா. இதில் நான் 199 டைமண்ட் வாங்கிட்டீங்க. ஆகாவலி. இது ஓசியில் வந்து எமோட்டானாலும் மனசெல்லாம் வலிக்குதுடா. இப்போ நான் ஒரிஜினலாக டாப்அப் பண்ணியிருந்தேன்னா என்ன நல்லாடா பண்ணுவீங்க. கடைசியாக 7 டைமண்டுக்கு தான் கொடுப்பான். தெரியும். இதில் வந்து ஃபைனல் ஷாட் எடுத்து என்ன பிரயோஜனம், முக்கியமான தேவையான ஐடியில் இல்லையே. சரி நண்பர்களே, அதே மாதிரி இந்த ஃபேடட் வீலில் அந்த இயர்லி ஆக்சிஸ் இதில் இருக்குது. அது என்ன, அந்த ஃபிஸ்ட் ஸ்கின்னுக்கு அதுக்கு ஒரு ஸ்பின்னை போட்டுரும். அதே மாதிரி இந்த 2ஐயும் தூக்கிட்டு அந்த 9 டைமண்டில் ஒரு ஸ்பின்னை போட்டோம்னா என்னத்தை கொடுக்குறான்னு பார்த்துருவோம். இதுலேயே 9 டைமில் நமக்கு கொடுத்துருவானா. கொடுத்துட்டாங்க. ஆகாவலி கரேனா. இது எனக்கு அந்த என் ஒரிஜினல் ஐடியில் 9 டைமில் கொடுத்தீங்கன்னா உனக்கு கோடி புண்ணியமாக போகுண்டா. நான் உனக்கு கோயில் கட்டி கும்பிட்றேன். அது மாதிரி ஏதோ ஒன்று பண்ணு. சரி நண்பர்களே, இதோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுங்கள். வரட்டா, பாய்.